ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் வ்ளாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பேபி ஃபுட்டு வந்து டே 9 தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே வந்து ஒரு சரலாக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கடாயை வச்சு ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை, ஒரு டம்ளர் வந்து வெள்ளை அவல், ஒரு டம்ளர் வந்து சிகப்பவல் எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பாதாம் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, முந்திரி கம்மியாக போட்டுக்கோங்க. உங்கள் ஆப்ஷன் தான், வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாமே வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஓமமும் சீரகமும் கால் டீஸ்பூன் போட்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஓமம் சீரகம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நல்ல ஜீரண சக்தி ஆகும். அது கண்டிப்பாக போட்டு அதையும் வறுத்து எல்லாமே வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா 2 ஏலக்காய் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து வாங்க எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் வந்து அரைச்ச பொடியை ஆட் பண்ணி நாட்டு சக்கரை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பாப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. இதை போட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி நெய் போட்டு ஊட்டினீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.